மூவி ஸ்டார்ட் ஆன 10வது நிமிஷத்துல இருந்து மூவி முடியிற 10வது நிமிஷம் வரைக்குமே வெறும் சண்டை, ஆக்ஷன், வைலன்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அது அப்படியே ஸ்கிரீன்ல கொடுத்திருந்தாரு டைரக்டர் அனலரசு. சோ இந்த மூவி ஆக்ஷன் லவருக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா கண்டிப்பா இருக்கும். இந்த மூவில சூர்யா சேதுபதி அவங்க ஹீரோவா நடிச்சிருக்காங்க. சமீபத்துல இவர் பல்வேறு விமர்சனங்கள் இவர் மேல வைக்கப்பட்டுச்சு. அதனால இவர் நடிச்ச படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பல்வேறு மக்கள் மனசுல பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. சோ இந்த வீடியோல ஃபீனிக்ஸ் மூவி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். இந்த மூவிய ஸ்டண்ட் மாஸ்டரான அனலரசு எழுதி இயக்கி ஏகே பிரேவன் பிக்சர் கீழ இவரே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ சூர்யா சேதுபதி. இவர் ஏற்கனவே நானும் ரவுடி தான், சிந்துபாத் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வரலட்சுமி, வர்ஷா விஸ்வநாதன், அபி நக்ஷத்ரா, தேவதர்ஷினி மற்றும் ஜெய் விக்னேஷ் போன்ற பிரபலங்க இதுல முக்கிய இடத்துல நடிக்கிறாங்க. சோ இப்போ இந்த மூவியோட அவுட்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோவான சூர்யா ஆளும் கட்சி எம்எல்ஏ வந்து கொலை பண்ணிடுறாரு. இவர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவரை பிடிச்சு ஜெயிலேயே போட்டுறாங்க. இவர் ஏன் அந்த எம்எல்ஏவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாரு அப்படின்றதா இந்த மூவியோட மீதி கதையே. இந்த மூவில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுல பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுலயே நமக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிடும். அதாவது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இதனாலதான் இவன் இப்படி பண்றானோ அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாவே வந்து பண்ண முடிஞ்சது. இதுல சூர்யா சேதுபதியோட ஆக்டிங்கும் வந்து நல்லாவே இருந்துன்னு சொல்லலாம். அவருடைய ஃபைட் சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்திருந்தாரு. ஆனா சின்ன பசங்களை வச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல் வயலன்ஸ் வந்து இதுல கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவி ஃபுல்லாவே ஒரு டார்க் டோன் அண்ட் மூடி டோனை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த மூவிக்கு ஏத்த ஒரு விஷுவல் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லைட் அண்ட் ஷேடோ யூசேஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா எஸ்பெஷலி எமோஷன் அண்ட் அந்த ஹாலுசினேஷன் சீன் நல்லாவே ஹைலைட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சில சீன்ல க்ளோஸ் அப் ஷாட்ஸ் நம்ம கேரக்டரோட எமோஷனல நல்லா கேப்சர் பண்ண சாலிடாவே இருந்துச்சு. ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், வைட் ஃப்ரேமா இருக்கட்டும், இதுல மினிமலா இருந்தாலுமே இதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சிடென்ட் சீக்வென்ஸா இருக்கட்டும், பிளாஷ்பேக் சொல்ற சீனா இருக்கட்டும், ரெண்டுத்துலயும் வந்து ஃப்ரேமா நல்லாவே வச்சிருந்தாங்க. சோ மியூசிக்க பத்தி சொல்லணும் அப்படின்னா சாம் சிஎஸோட பிஜிஎம் தான் இந்த படத்தோட எமோஷனல் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். சஸ்பென்ஸ், எமோஷனல், ரீபர்த் இது மாதிரியான மூட்ஸ பிஜிஎம்லயே நல்லாவே சொல்லியிருந்தாரு. சாங்ஸ் வேணும்னே கிரவுடுக்குன்னு வைக்காம ஸ்டோரிக்குள்ள மீனிங்க ஆட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு சோல் டச்சிங்காவும் கொடுத்திருந்தாரு. எடிட்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து நல்லா கிறிஸ்பியாவே கொடுத்திருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பிளாஷ்பேக் சீன் ஃபுல்லாவே வந்து ஸ்லைட்லி டிராக் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எமோஷனல் சீனுக்கு டைம் கொடுத்ததுனால ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. சீன் டிரான்சிஷன் அண்ட் சப்ஸ்டில் கண்டினியூட்டில 2-3 இடத்துல மிஸ் ஆச்சு. இதுல ஃபியூ அன்வான்டட் ஸ்லோ சீன் இருந்ததுனால இது ஒரு மைனஸா வந்து எடிட்டிங்ல பார்க்கப்படுது. சோ டைரக்ஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு யூனிக் சப்ஜெக்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. கமர்ஷியல் எலிமெண்ட்டை தவிர்த்து எமோஷனல் டெப்த்தை ஃபோக்கஸ் பண்ணதுனால இது ஒரு போல்டான அட்டெம்ப்ட் அப்படினே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே கன்சிஸ்டன்சில சில ஸ்லிப்ஸ் இருக்கு. ஆனா இவங்களுடைய எஃபெக்ட் வந்து அப்ரிஷியபிள் தான். சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ப்ராப்பரான டெப்த் கொடுக்காததே வந்து இதுல ஒரு பெரிய மைனஸா வந்து பார்க்கப்படுது. இந்த மூவியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டர் சூர்யா சேதுபதியோட ஆக்டிங்கும் சாம் சிஎஸோட பிஜிஎம்மும் இந்த படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யூசுவலான ஃபைட், எமோஷன், ரொமான்ஸ் அப்படின்னு இல்லாம ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. எமோஷனலையும் நல்லா கேரி பண்ணிட்டே வந்திருக்காங்க. இதோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே, அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு டெப்த் கொடுக்காம இருந்தது. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாம இருந்ததே வந்து ஒரு பெரிய மைனஸா வந்து இதுல பார்க்கப்படுது. சோ நம்ம கத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மூவி வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி அப்படின்னு கிடையாது. இது ஒரு எமோஷனல் ஸ்லோ பர்ன் மூவி மாதிரி தான் இந்த படம். சூர்யா சேதுபதியோட அட்டம் நல்லாவே இருந்துச்சு. இவரோட ஃபர்ஸ்ட் மூவியா இது இருந்தாலுமே ரொம்ப ஆனஸ்டாவே ட்ரை பண்ணிருக்காரு. இது ஸ்கிரீன்ல நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுல பாசம், எமோஷனல், லைஃப்ல மீனிங் தேடுற ஸ்ட்ரகிள் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப காமா வந்து கொடுத்திருந்தாங்க. சில இடங்கள்ல ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருந்தாலும் தீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி கீழே விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிக்கிறது தான் லைஃப் அப்படின்னு ஒரு நல்ல சோல்ஃபுல்லான மெசேஜை வந்து இந்த மூவி கொடுத்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.